சுரைக்காய் வச்சு நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். இன்றைக்கி சுரைக்காவில் குழம்பு செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டான இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க. சுரைக்காவை வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம். 2 தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துக்கும்போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு முறை பிரட்டி விடுங்க. இந்த குழம்பை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குயிக்காகவே இதை ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ ஹெல்த்தியான ரெசிப்பியை இவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யும்போது அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேகிற வரையும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காயில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ குயிக்காக பண்ணியாச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடியானதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. இந்த குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.